மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? நைட்டு பாதிக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. காலையில் வந்துச்சு நல்லா பண்ணேன். ஃபஸ்ட்டு நோடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நல்லா எடுத்துகிட்டு போகிற. எக்ஸாமுக்கு நான் போகிறேன். பிள்ளைக்கு நாளைக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம். ப்ரிப்பரேஷன் வீடியோ போட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு போய் உன் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவளுக்கே தெரியாமல் அவள் என்னெல்லாம் பண்ணுறாலும் எல்லாத்தையும் எடுப்போம். அதுதான் அவளோட ப்ரிப்பரேஷன் வீடியோ. அது இதோட மார்க் வந்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து சொல்லுவோம். இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி இந்த மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏமா? ஓகேவா? இதான் டாஸ்க்கு. வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. இந்த சாருக்கு வேற ஒரு காலும் ஒரு கையும் நொன்றாரு, என்னன்னு தெரியல. அதனால தான் வாங்க பார்க்கலாம். மேடம், என்ன பண்ணுறீங்க? சும்மா தான். நாளைக்கு உங்களுக்கு என்ன எக்ஸாமு? தமிழ் எக்ஸாமு. எப்போ? மதியம். சரி, இன்றைக்கி நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்ஸ் மூவி 12 நிமிஷம் தான் பார்த்தாங்க. அது இன்ட்ரோவே போயிருக்கோம். 12 நிமிஷம் தான் பார்த்துருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? பாட்டு கேட்டீல? பாட்டு கேட்டேன். பின்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, பாட்டு கேட்கல? அது வந்துட்டு சன் மியூசிக்கில் பேக் பண்ணுற வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, வெளில போனேன். அதுக்கப்புறம் சாப்பாடு கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் லட்டு பிரித்து கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் ஓடிட்டு இருக்கேன். நாளைக்கு தமிழ் எக்ஸாம் பார்க்குறேன். 7 மணிக்கு படிக்கிறீங்களா இல்லையான்னு. இதோட மார்க் வந்து 2 மாதம் கழிச்சு இந்த வீடியோவோட மார்க்குன்னு போடப்படும். சரி, படிங்க. நான் அப்பப்போ வருவேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணேன்? சரி, மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. போய் துணி காயப்பட்டு வா. போ. ஃபோனை வச்சு என்ன பார்த்துட்டு இருந்தேன்? கதை கேட்டுட்ருக்க. என்ன எக்ஸாமு, என்னென்ன இருக்குது, எல்லாம் கதை கேட்குறது தான். மரபு கவிதையில் ஒன்று பார்த்துருக்கேன். அப்புறம் புது கவிதையில் 2 பார்த்துட்டேன். 3வது பார்த்துருக்கேன். அந்த சிறுதெய்வம் சிறுதெய்வம் மரபு கவிதையில் 4வது பார்த்துருக்கேன். சிறுதெய்வம் பார்த்துக்கோ. புது கவிதையில் 1 ஆல்ரெடி தெரியும், 2 ஆல்ரெடி தெரியும். சபிக்கப்பட்டு முத்தம் பார்க்கணும். 2 தெரியும், 2 பார்க்கணும். சரி. சிறுதெய்வம் கதை அடி. நான் எவ்வளோ கதை அடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு சிறுதெய்வம் தான் காப்பாற்றி விட்டுச்சே என்னை. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ உரைநடை கட்டுரையில் நீரிலானது இல்லை. இது எல்லாமே பார்த்துக்கோ. 3 பார்த்துக்கோ. இது பொருளாதார பின்னணியில் பெண் பார்த்தேன். அறிவும் படிப்பும் பார்த்துக்கோ, அதுவும் வரும். நன்னூல் பார்ப்பேன். இலக்கியங்களை நல்லா தெரியும். தற்படிப்பில் காதலுக்கு பார்த்து தெரியும், சூடு ஓரளவுக்கு தெரியும். எங்களுக்குலாம் தற்படிப்பு இந்த மாதிரி கொடுக்கவே இல்லை தெரியுமா? நாங்களே கதையை தான் அடித்தோம். தற்படிப்புனா என்னென்ன கொடுக்கல தெரியும். எனக்கு கொடுக்கல் செமினார் எடுத்து சொன்னால் கொடுக்கல் தெரியும், லெட்டர் ரைட்டிங் தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை தெரியுமா? கொடுக்கவே இல்லைங்க சார். ஆனால் நாங்களாம் கஷ்டப்பட்டு படித்து எழுதணும். புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும், மரபு கவிதை தோற்றமும் வளர்ச்சியும், தமிழ் உரைநடையின் தோற்றமும் வளர்ச்சியும், அதுவும் ஈஸி தான். இப்போ 3 இருந்துச்சுன்னா 2 படி, அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். 5 இருந்துச்சுன்னா 3 படி.
பிரச்சனை இல்லை 10 மார்க் வந்துடும். அது எப்படி வரும்? அதெல்லாம் வரும். ஓ சரி. நான் கேட்க மாட்டேன். நான் வந்துட்டு ஒன்றா கேட்க மாட்டேன். என்கிட்ட வேணா எல்லாம் கேட்பாங்க, நான் யார்ட்டையும் ஒன்றா கேட்க மாட்டேன். அது தெளிவாக சொல்லிடுறேன். எக்ஸாம் ஹாலில் நான் மோஸ்ட்டாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். என் பேப்பரே கூட நான் விரிச்சு காட்டு இல்லை திருப்பி பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான். ஆர்விஎஸ் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. உங்கள் இங்கிலீஷ் மேம் பார்ப்பாங்க தானே? இங்கிலீஷ் மேம் பார்க்க மாட்டாங்க, லைவ் வேணா பார்ப்பாங்க. அப்போ இது பார்க்க ஒரு நாள் பார்த்தாங்க. இது பார்க்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? அன்னைக்கு ஒரு நாள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது சரி சரி. டீப்பாக ரீல்ஸாக போட்டவனே தமிழ் சார் போட்டார். என்ன ஐடி ஃபாலோ பண்ணுறேன், நான் ஒரு ஐடி ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஸ்டாஃபோட ஐடியை ஃபாலோ பண்ணல, அவங்க உன்னை மதித்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீலாம் பெரிய பிஸ்தா. ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பெரிய பிஸ்தா. ஆனால் அவர் போடுற கவிதைகள் செம்மையாக தெரியும். தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லாரும் கவிதை சூப்பராக தான் எழுதுவாங்க. வைஃபுக்குள்ளே எழுதி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. படிங்க படிங்க கவிதை. எப்பயும் கை கொடுக்கறது ஆனந்தி வேலை தான். 4 பக்கத்துக்கு எழுதுவேன் 4 மார்க்குக்கு. ஆனால் அது 8 மார்க்கில் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறேன்? நைட்டு பாதிக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. காலையில் வந்துச்சு நல்லா பண்ணேன், நைட்டு நல்லா பண்ணேன். நைட்டு எல்லாமே பார்த்துட்டேன். இது வரைக்கும்னா இலக்கணம் வரைக்கும் நன்னூல் வரைக்கும் பார்த்துட்டேன். காலைல எழுந்துச்சு காதலித்துப்பால் கூடு கொடுக்கல் இது 3 பார்த்தேன். இப்போ லெட்டர் ரைட்டிங் எனக்கு அவன்கிட்ட தெரியும். உட்காந்து தமிழ் உரைநடையில் தோற்றமும் வளர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டா? ஆமாம், காலையில் போயிட்டு மார்க்கில் சைன் பண்ணணும், பிரேக்கேஜ் ஃபீஸ் கொடுக்கணும், ஃபோட்டோ கொடுக்கணும். அதனால் காலையிலே வர சொல்கிறாங்க. சரி படி. என்னோடய ஃபஸ்ட்டு நோடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நல்லா அலைய விட்டேங்க. என்ன ஆனிச்சு காலிலேருந்து? மலை ஏறும்போது கூட எனக்கு கால் அதான் என்னென்ன சொன்னாங்க, எங்கெங்கே அலைய விட்டாங்க, என்னெல்லாம் கேட்டாங்க? ஒன்றுமே பைசன் மட்டும்தான் நோட்டி கேட்டாங்க. வேறு யாருமே எதுவும் ஃபஸ்ட்டு நோட்டி ஃபார்ம் எடுத்துட்டோமா, ஃபீட்பேக் போட்டு லேப்ல எடுத்துட்டோமா, அப்புறமேட்டு லைப்ரரிக்கு போயிட்டு சீல் வச்சுட்டு ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு சைன் போட்டாங்களா. அப்புறம் வந்தால் ஃபோனுக்கு வந்தால் எங்கள் தமிழ் சார் உட்காந்தார். ஃபோன் வந்தேன், என்னன்னா ரீல்ஸ் போடுறீங்க, நீ வந்துட்டு ரீல்ஸ் போடு, நான் உனக்கு சைன் போடுறேன் அப்படின்னாரு. சார் இல்லை சார் அப்படின்னு. ஏம்மா அப்புறம் நியூஸ் போகிறது இல்லையா அப்படின்னு. தெரியல சார், நான் பார்க்கல சார். அப்புறம் சண்டேட்ட வந்துட்டு எனக்கு போய் கும்பிட்டு சொல்லிட்டு நான் சைன் போடுறேன் அப்படின்னாரு. 2 பேருமே சார் அப்படின்னா அப்புறம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறமேட்டுக்கு வைத்தன் வந்துட்டு போனோம். போனாலே மேம் ஒரு 1/2 hour கழித்து நோட் எடுத்துகிட்டு வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மேம்கிட்ட போனோம். இங்கிலீஷ் மேம்கிட்ட போனோடனே இங்கிலீஷ் மேம் வந்துட்டு அங்கே எங்கள் கிளாஸ் பசங்க வந்துட்டு 2-3 பேர்த்துக்கு சைன் போட மாட்டேன், 2 பேர்த்துக்கு சைன் போட மாட்டேனாங்க. 4 பேர்த்துட்டு பேசிக்கணும் எங்கள் கிளாஸ் பசங்க கிட்ட சைன் போடுறதுக்கு. அப்புறம் அங்கே சைன் போட்டு எங்கள் மேக்ஸ் சார்கிட்ட போனால் எங்கள் மேக்ஸ் சார் வந்துட்டு போய் எங்கள் எக்ஸாம் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. போய் எக்ஸாம் பேப்பர் தெரியல, பிசிஏ பேப்பரே காணோம். செகண்ட் இயர் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் இயர் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் 2 ஏதோ கோர்ஸ் ஒரு பேப்பர்ஸ் இருக்குது. ஆனால் பிசிஏ பேப்பர் இல்லை. சார் பேப்பர் இல்லை சார் அப்படின்னு போய் சொல்கிறதுக்கு போனால் சொல்லிட்டாரு, போயிட்டு 2 மணிக்கு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு 2 மணிக்கு வாங்கன்னு 12 மணிக்கு சொன்னார். அப்புறமேட்டுக்கு 12:15 நான் சாப்பிட போகிறோம், 1 மணிக்கு கூப்பிடுங்கன்னாங்க. நானும் 1 மணிக்கு கூப்பிட்டேன். ஆமாம் சாப்பிட போயிருக்கம்மா, 2 மணிக்கோ கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்புறமேட்டுக்கு எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க பசங்க நான் சார்ட்டு சைன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லலை. அப்புறம் நான் திருப்பி கூப்பிட்டதுக்கு எங்கே சார் இருக்கீங்க, அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னதுக்கப்புறம் சொன்னார் எஸ் பிளாக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எஸ் பிளாக்ல போனால் அங்கே போயிட்டு சைன் போடுறதுக்கு உனக்கு உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சுருக்காங்க தானே அப்படின்னு. வச்சுருக்காங்க சார். என்ன பேர் வச்சுருக்காங்க, இன்ச்சில் கரெக்டாக போட்டிருக்கல உனக்கு. ஆமாம் சார், என்ன பேர் வச்சுருக்காங்க, நிரஞ்சனின்னு வச்சுருக்காங்க. அப்போ நீ என் பேர் ஒழுங்காக எழுதணும். சிஸ்டமில் பேர் தப்பாக இருக்குது, நாங்கள் அதை பார்த்து தான் எழுதுனோம்.
அப்படி எழுதும் போது எங்கள் தமிழ் சாரோட இன்ச்சி மாறிடுச்சு. இது மட்டும் விட்டு சாமி, இது மட்டும் விட்டு. அதுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு. இப்படி படுத்துக்கோ, இப்படி 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 படுத்துக்கோ. ம். அப்புறம் நீங்கள் தமிழ் சாருக்கு இன்ச்சி மாறிட்டு எங்கள் மேக்ஸ் சாருக்கு ஒய் வரல. அதுக்கப்புறம் ஒய் போட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. நீங்கள் பைட்டான்ட்ட போனால் பி கிளாஸாக அப்படின்னு. ஆமாம் மேம் அப்படின்னா. அப்புறமேட்டுக்கு அசைன்மெண்ட் நோட் தான் நான் கையில் வச்சுருந்தேன். மீதி நோட்டு கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சு. அப்சர்வேஷன் நோட் எடுத்துகிட்டு போகல. பைத்தன் கிளாஸ் ஒர்க் நோட்டு கிளாஸ் ரூம்குள்ளே இருந்துச்சு. அப்போ அசைன்மெண்ட்டோட லாஸ்ட் பேஜை காட்டி மேம் சைன் போட்டு நோடுவிலி சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கு தமிழ் சார்ட்ட போயிட்டு டியூட்டர் சைன் ஹால் டிக்கெட்லேயும் நோடுவிலையும் வாங்கிட்டு அப்புறம் ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் ஹெச்ஓடி மேம்கிட்ட சைன் வாங்கிட்டு அப்புறம் உட்கார வச்சிட்டாங்க. 3:45 வரைக்கும் உட்காருங்க, ஒரு மார்க் லிஸ்ட் ஒரு சைன் போட்டு போங்க சொல்லிட்டு. அது வருது 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 வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நேற்று சொன்னாங்க ஃபோட்டோ கொடுக்கல, பிரேக்கேஜ் ஃபீஸ் கொடுக்கல, சைன். அப்போ இன்னும் சீலே வைக்கலையா? சீலில் வச்சாச்சு. அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ? ஃபோட்டோ வந்துட்டு இதில் ஓட்டுறதுக்கு இல்லை, எங்களுக்கு கேட்டாங்க தனியாக 2 ஃபோட்டோ. ஆமாம் ஆமாம் கேட்பேன். இப்படி படுத்து போவோம். அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு பிரேக்கேஜ் ஃபீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க் லிஸ்ட் சைன் போட்டுருணும். எல்லாம் காலையிலையும் வந்து 9 மணிக்கெலாம். ஓகே சார். ஐயோ படி ஹாஃப் டே ரிவிஷன் பண்ண முடிஞ்சு எழுதிடலாம். என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிற? எக்ஸாமுக்கு நான் போகிறேன். நீ போவ தெரியும், வேற என்ன எடுத்துகிட்டு போகிற? ஐடி கார்டு முக்கியமா? போட்டேன். நேற்று மாதிரி விட்டுட்டு போயிடாது. நான் 7 போட்டு உட்காந்துருக்கேன். பவுச்சு, அதில் 2 பென்னு, ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஸ்கேலு. எனக்கு இன்னைக்கு ப்ரௌன் ஸ்டிச். அதுக்கப்புறம் தமிழ் ஸ்பைரலு, இது உள்ள ஹால் டிக்கெட்டு. அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி நான் குடிக்கல. ஏன்? குடிச்சுக்கலாம். வாட்டர் வச்சிருக்கியா? உள்ள பேங்க்ல. இது ஒரு பைத்தியம் நம்பர் 1, பைத்தியம் நம்பர் 2. எஸ், இதுதான் சின்னதாக, இதுதான் கொஞ்சம் பைத்தியம் அதிகம். முத்தின பைத்தியம். இது மூத்தின பைத்தியம் இல்லை, முத்தின பைத்தியம். இந்த எப்படி தாவது பற்றியா?